அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்ய கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 44, சகயாத்திரி மலை. மதுரை மாநகரின் எல்லைகளைத் தாண்டி வைகை ஆற்றின் ஈர மணல் பரப்பை கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் நீல நிறச் சிகரங்களை நோக்கி அந்த சிறு குழு மின்னல் வேகத்தில் விரைந்து கொண்டிருந்தது. காரிருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவில் புரவிகளின் குளம்படிச் சத்தம் மட்டுமே வைகையின் உறக்கத்தையும் அமைதியையும் குலைத்துக் கொண்டிருந்தது. சில்லென்ற நள்ளிரவு காற்று முகத்தில் அரைந்தாலும் மயக்கம் தெளிந்திருந்த ஸ்ரீவல்லபன் அதை உணரவில்லை. அவனது இடது தோளிலிருந்த ஆழமான காயத்திலிருந்து இன்னும் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த உடலின் வலியை விட நெஞ்சில் தகித்துக் கொண்டிருந்த அவமானத்தின் நெருப்பையே அவன் பெரிதாக உணர்ந்தான். மதுரையின் அரியாசனத்தில் உத்தமன் அமர்ந்த அந்த ஒற்றைக் காட்சி அவனது இதயத்தை ஆயிரம் ஈட்டிகளால் மீண்டும் மீண்டும் துளைத்துக் கொண்டிருந்தது. என் சொந்த மண்ணில் என் முன்னோர்களின் சிம்மாசனத்தில் ஒரு சோழனா என்ற எண்ணம் அவனை பித்தனாக்கியது. ஸ்ரீவல்லபன் குதிரையின் கடிவாளத்தை இறுக்கப் பற்றியபடியே சற்றே வேகத்தை குறைத்தான். பின்னால் வந்து கொண்டிருந்த தன் தளபதிகளுக்கு கடைசி உத்தரவை பிறப்பிக்க திரும்பினான். அவனது குரல் இரத்த இழப்பால் கரகரப்பாகவும் அதே சமயம் ஒரு மாமன்னனுக்கே உரிய அதிகாரத்தோடும் இருளை கிழித்து ஒலித்தது. வீரர்களே, சற்று நில்லுங்கள், கேளுங்கள். 20,000 படைமீரர்கள் என்ற பெரும் படை நம்மிடம் இருந்தும் நாம் இன்று தோற்றிருக்கிறோம் என்றால் அது நமது வீரத்தின் குறைபாட்டாலோ சோழர்களின் மாபெரும் பலத்தாலோ அல்ல. அது நமது பாதுகாப்பு குறைபாட்டாலும் தொலைநோக்கான வியூகத் திட்டமிடல் இல்லாததாலும் தான். நமது ஒற்றர்களின் கண்களில் மிக எளிதாக மண்ணை தூவிவிட்டு பராந்தகனின் புதல்வர்கள் நம் கோட்டைக்குள்ளேயே வந்து ஒரு பெரு விளையாட்டை விளையாடிவிட்டனர். இத்தோல்வியை நமக்கு அளித்தவை உத்தமனின் வெறியும் அவன் கையாண்ட ஈடு இணையற்ற தந்திரமும் மட்டுமே. என் தந்தை மாமன்னர் சடையன்மாறன் ராஜசிம்ம பாண்டியர் அடிக்கடி என்னிடம் சொல்வார், வல்லபா, சோழர்கள் எப்போதுமே பாண்டியர்களை தங்களுக்கு கீழானவர்கள் என்று நினைத்தே பழகிவிட்டார்கள். அவர்களிடம் எப்போதும் ஜாக்கிரதையாயிரு என்று. அவர் சொன்னது போலவே இன்று அந்த உத்தமன் வெறிகொண்ட வேங்கையாய் மாறி தன் தந்திரத்தால் நம்மை மீண்டும் கானகம் விரட்டியிருக்கிறான். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், மண்ணை இழப்பதும் பின்பு அதை மீட்டெடுப்பதும் பாண்டிய மாவீரர்களுக்கு புதிதல்ல. நம் மண்ணை நம்மிடமிருந்து பிடுங்கி நம்மை கானகம் துரத்தியிருக்கும் இந்த சோழர்களை நாளை நானோ அல்லது என் சந்ததியினரோ பழிக்குப் பழி வாங்காமல் ஓயமாட்டோம். இது வானிலிருக்கும் அந்த சந்திரன் மேல் ஆணை. இப்போது நம்மிடம் மிஞ்சியிருக்கும் இந்த 5,000 வீரர்களையும் ஒரே இடத்தில் வைத்திருப்பது தற்கொலைக்கு சமம். வெற்றி வெறியில் சோழப் படைகள் நம்மை துரத்திக் கொண்டு வரலாம். எனவே இவ்வீரர்கள் அனைவரையும் மக்களோடும் மக்களாக கலக்கச் சொல்லுங்கள். உழவர்களாக, எளிய வணிகர்களாக, சாதாரண தொழிலாளர்களாக பாண்டி நாடு எங்கும் அவர்கள் எந்த அடையாளமுமின்றி மறைந்திருக்கட்டும். பாண்டியர்களின் இரட்டை மீன் கொடி மதுரை கோபுரத்தில் கம்பீரமாக மீண்டும் ஒரு நாள் எழும். அப்போது இந்த சகயாத்திரி மலை உச்சியிலிருந்து ஒரு பேரோசையாய் நம் முரசொலி கேட்கும். அன்று அவர்கள் தங்களின் வீரம் செறிந்த ஆயுதங்களோடு ஒன்று கூட வேண்டும். இது இந்த மாரஞ்சடையனான ஸ்ரீவல்லப பாண்டியனின் ஆணை. இந்த வார்த்தைகள் அந்த நள்ளிரவிலும் வீரர்களின் இரத்தத்தை சூடாக்கின. வீரர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை தரைக்கு தாழ்த்தி மாரஞ்சடையர் வாழ்க, பாண்டியம் வாழ்க, பாண்டியத்தின் புகழ் மீண்டும் ஓங்குக என்று உணர்ச்சி பெருக்குடன் முழங்கினர். அத்தனை பேரும் கண்களில் நீர் மல்க தங்கள் மன்னனை பிரிய மனமின்றி பிரிந்து காடுகளுக்குள்ளும் சுற்றியுள்ள கிராமங்களுக்குள்ளும் இருளோடு இருளாக கலைந்து இருளோடு இருளாக சென்றனர். ஸ்ரீவல்லபன் தன் அண்ணன்களான வீரகேரளன், சுந்தரகேரளன், செண்பகா மற்றும் கயல்விழி ஆகியோருடன் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த 100 புதிய ஆபத்துதவி படை வீரர்களுடன் சகயாத்திரி மலைக்குள் நுழைந்தான். அந்த அடர்ந்த மலைப்பாதை ஸ்ரீவல்லபனுக்கு மட்டுமே தெரிந்த மிகவும் இரகசியமான பாதை. அவனது முன்னோர்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்திய மறைவிடங்கள் அங்கு உண்டு. பராந்தகரால் ராஜசிம்மர் வெள்ளூரில் தோற்கடிக்கப்பட்டபோது அவர் தஞ்சம் புகுந்த இடம் இதே மலைக்காடுகளை. சுந்தரகேரளனும் வீரகேரளனும், ஏன் ஸ்ரீவல்லபன், வான்மதி என அவர்கள் அனைவரும் பிறந்தது, தவழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே அங்கேதான். வீரகேரளன் தென்கொங்கின் மன்னனாகி அரண்மனைக்குச் சென்றுவிட ஸ்ரீவல்லபன் இக்காடுகளுக்குள் பதுங்கியிருந்தபடியே தான் பெரும் படையை சேர்த்தான். இங்கிருந்துதான் அவன் ஒரு சூறாவளியைப் போல் சென்று தென்பாண்டி நாட்டை வென்றான்.
தந்தை சடையன்மாறனான ராஜசிம்ம பாண்டியர் மறைந்தவுடன் மாறன் சடையனாக ஸ்ரீவல்லபன் முடிசூடியதும் இதே மலையில்தான். எல்லாமே அந்த மலைகளின் மடியிலிருந்துதான் தொடங்கியிருந்தது. அந்த மலை அவனுக்கு வெறும் மலையல்ல, வல்லபனை பொறுத்தவரை அது அரவணைக்கும் இன்னொரு தாய். அந்த மலைப்பாதைக்குள் நடக்கும்போது வல்லபனின் காயம் இதமாவதைப் போல் அவனுக்கு தோன்றியது. அவனது அகவலிகளும் வருத்தங்களும் கூட சற்றே குறைந்திருந்தன. அடர்ந்த மூங்கில் காடுகளையும் பாறைகளுக்கிடையே ஆர்ப்பரித்து விழும் காட்டாற்று அருவிகளையும் கடந்து மேகங்கள் தவழும் ஒரு மலை உச்சியிலிருந்த இரகசிய குகைத்தளத்திற்கு அவர்கள் ஒரு வழியாக வந்து சேர்ந்தனர். அது மனிதர்களால் கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அல்ல, ஆனால் ஒரு பெரும் முற்றுகையை கூட பல மாதங்கள் காத்து நிற்கும் இயற்கையே செதுக்கிய அரண் கொண்ட இரகசிய உறைவிடம். அங்கே நிலவிய கடும் குளிரும் சில்வண்டுகளின் ரீங்காரமும் காட்டின் சத்தங்களும் வல்லபனின் காயத்திற்கு இதமாக இருந்தாலும் மதுரையில் அவன் அடைந்த தோல்வியின் பாரத்தை அந்த நிசப்தம் இன்னும் அதிகமாக்கவே செய்தது. குகையறையில் வல்லபனை கைத்தாங்காக அழைத்துச் சென்றனர் வீரகேரளனும் சுந்தரகேரளனும். அவர்களை பார்த்த வல்லபனின் கண்கள் கலங்கின. என் தம்பி எவராலும் வெல்ல முடியாதவன் என்பாயே அண்ணா. காந்தலூரின் மாபெரும் வீரனான இந்த சாலை மாணவனையே, உன் தம்பியையே இன்று வென்றுவிட்டானே அண்ணா. நம் வீரமெல்லாம் ஒரு கணத்தில் வீணாகிவிட்டதே என்று வல்லபன் தழுதழுத்த குரலில் கண்ணீர் சிந்தினான். தம்பி, தளராதே. போர் என்பது மாயச்சூடாட்டம். இன்று அவர்கள் பக்கம் அதிர்ஷ்டம். முதலில் ஓய்வெடு, அப்புறம் எல்லாவற்றையும் பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று இருவரும் வல்லபனை ஆசுவாசப்படுத்தினர். மலை மூலிகைகளை அரைத்து அந்தச் சாற்றை காயத்தில் பிழிய, அது காயத்தில் பட்டதும் வலியால் கத்திக் கதறினான் ஸ்ரீவல்லபன். அந்த பச்சைச் சாற்றின் காந்தளும் போரில் அடைந்த தோல்வியின் ரணங்களும் உடலிலும் உள்ளத்திலும் தகித்துக் கொண்டிருக்க, வலியின் களைப்பால் வல்லபன் அப்படியே உறங்கிப்போனான். மலை உச்சியின் பாதுகாப்பான அந்த இடத்திற்கு வந்ததும் செண்பகமித்திரா ஒரு பாறையின் மீது எவ்வித சலனமுமின்றி அப்படியே நிலைகுலைந்து அமர்ந்துவிட்டாள். அவளது கண்கள் முன்னால் உள்ள இருளை பார்த்தாலும் அவளது அகம் இன்னும் அந்த மதுரையின் அந்தப்புறத்தையே பார்த்து கொண்டிருந்தது. உத்தமனின் அந்த மரணப் புறக்கணிப்பு அவளை ஒரு உயிரற்ற சவமாக மாற்றியிருந்தது. அவன் அவளை திட்டியிருக்கலாம், ஏசியிருக்கலாம், ஏன் அவளது மெல்லிய கழுத்தில் தன் வாளை வைத்து துரோகி என்று காரி உமிழ்வருக்கலாம். ஆனால் அவள் அங்கே அவனுக்காக காத்திருப்பதை உணர்ந்தும் ஒரு சிறு துரும்பை கடப்பது போல அவன் அவளை கடந்து சென்றானே, அவளது பார்வையை கூட தன் மீது படவிடாமல் சென்றானே, அதுதான் அவளைச் சிறுகச் சிறுகச் சிதைத்து கொண்டிருந்தது. அவள் அழவில்லை, ஆனால் அவளது மௌனம் மரணத்தை விட கொடியதாக அந்த இடத்தையே உறைய வைத்திருந்தது. கயல்விழி மெல்ல அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். குளிரிலும் நடுக்கமுற்றிருந்த செண்பகாவின் கைகளை தன் கரங்களுக்குள் பற்றிக் கொண்டாள். அந்த பிடியில் ஒரு சகோதரியின் பாசமும் ஒரு மகளின் ஆழமான ஆறுதலும் இழையோடியது. செண்பகா, உத்தமன் மாமாவின் அந்த புறக்கணிப்பு உன்னை நெருப்பாய் சுடுகிறதில்லையா? அந்த மௌனம் உன் இதயத்தை வாழைவிட கூர்மையாக பிளப்பதை என்னால் உணர முடிகிறது என்று கயல்விழி மென்மையாக ஆனால் ஆழமாக கேட்டாள். அதுவரை உறைந்திருந்த செண்பகா மெல்ல தலை நிமிர்ந்தாள். அவளது கண்கள் தழும்பிக் கலங்கி ஒரு சுடுசொட்டு நீர் கன்னத்தில் வழிந்தது. அவர் என்னை பார்த்திருக்கலாம் கயல். நான் செய்த பிழைக்காக ஒரு துரோகி என்று சபையறியே ஏசியிருக்கலாம். என் கழுத்தில் வாளை வைத்து என் உயிரை பறித்திருக்கலாம். அந்த மரணத்தை நான் மாபெரும் பெருமையாக தாங்கியிருப்பேன். ஆனால் நான் அங்கே இல்லவே இல்லை என்பது போல அவர் கடந்து சென்றாரே, அந்த வலிதான் என்னால் தாங்கவே முடியவில்லையே கயல். என்னை தண்டிக்க கூட தகுதியற்றவளாக, ஒரு பொருட்டற்றவளாக அவர் கருதிவிட்டாரே என்று விம்மி விம்மி அழுதாள். கயல்விழி அவளது கண்களை உற்று பார்த்தாள். அவளது குரலில் இப்போது அவளது வயதை தாண்டிய ஒரு முதிர்ச்சி தெரிந்தது. கேள் செண்பகா, இன்று நீ அரண்மனையில் பார்த்த உத்தமன் நீ காதலித்த அந்த பழைய மென்மையான மனிதன் அல்ல. அவன் கடந்த 4 ஆண்டுகளாக தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட ஒரு இரக்கமற்ற பழிவாங்கும் இயந்திரம். அவனது இதயத்தில் இப்போது காதல், பாசம் என யாருக்கும் இடமில்லை, உனக்கும் கூட. அவன் இன்று மதுரையை வென்றுவிட்டதாக நினைக்கிறான். ஆனால் செண்பகா, உன் போன்ற ஒருத்தியின் ஆழமான அன்பை இழந்த ஒருவருக்கு மதுரையின் சிம்மாசனம் என்பது வெறும் உயிரற்ற கல் இருக்கைதான். அந்த இருக்கையில் அமரும்போதுதான் அவனது தனிமை அவனை இன்னும் அதிகமாகச் சுடும். அவள் மேலும் அவளது கரங்களை இறுக்கித் தொடர்ந்து சொன்னாள். நீ வருந்தாதே, உத்தமன் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவன் தன் கடந்த காலத்தின் வலிகளை புறக்கணிக்கிறான். அவனது முந்தைய தோல்வி, அவமானம், உன்னால் ஏற்பட்ட காதல் என அனைத்தையும் அவன் அடியோடு மறந்துவிடத் துடிக்கிறான்.
அதில் நீயும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனால் இதோ பார், உன்னை அரவணைக்க நான் இருக்கிறேன், என் சிற்றப்பன் ஸ்ரீவல்லபன் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக உன் உயிரினும் இனிய அன்பு மகன் வீரநாராயணன் இருக்கிறான். நாம் நிச்சயமாக மீண்டும் எழுவோம். அன்று உத்தமன் உன் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய ஒரு காலம் கண்டிப்பாக வரும். அப்போது அவர் தலைகுனிவார், உன்னிடம் மன்னிப்பு கேட்பார். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த வல்லபன் தூரத்தில் நின்றபடி இவர்கள் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்தான். தன் தோள் காயத்திற்கு மருந்தோடு சேர்த்து துணியை கட்டிக்கொண்டு அவர்கள் அருகில் வந்தான். அவனது முகத்தில் இப்போது வலியைக் கடந்த ஒரு புதிய தீர்க்கமான உறுதி தெரிந்தது. மகளை கயல், மிக சரியாக சொன்னாய். செண்பகா, கலங்காதே. உத்தமன் செய்த இந்த புறக்கணிப்புதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதம். அவன் நம்மை மிகவும் அற்பமாக நினைத்து உயிர் பிழைக்க விட்டுவிட்டான். நாம் நிரந்தரமாக அழிந்து விட்டதாக அவன் நம்புகிறான். அந்த அலட்சியமே நாளை அவனை வீழ்த்தும். இதோ என் தாயைப் போன்ற இந்த சக யாத்திரிமலை சாட்சியாக சொல்கிறேன். இன்னும் 7 மாதங்களில் அல்லது 7 ஆண்டுகளில், ஏன் ஏதோ ஒரு காலத்தில் மதுரை மீண்டும் பாண்டியர்களின் சங்கு முழக்கத்தை கேட்கும். அன்று உத்தமன் தன் தவறை முழுமையாக உணர்வான். அவனை நான் உணர செய்வேன். செண்பகா கயல்விழியின் தோளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அந்த அடர்ந்த காட்டின் இருட்டில் தூரத்தில் தெரிந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பாண்டியர்களின் மீட்சிக்காக காத்திருப்பது போல தெரிந்தது. கயல்விழியின் கரங்கள் அவளை இறுகப் பற்றிக் கொண்டன. அந்த பிடியில் அவளுக்கு ஒரு மெல்லிய ஆனால் ஆழமான நம்பிக்கை பிறந்தது. சிறிது நேர அமைதிக்குப் பிறகு ஸ்ரீவல்லபன் மிகுந்த அக்கறையோடு கேட்டான். செண்பகா, நீ அரச குலத்தை சேர்ந்தவள். இந்த கடுமையான கானக வாழ்க்கை உனக்கு ஒத்து வராது. பாண்டிய நாடு இப்போது பெரும் போர்க்களமாக மாறப்போகிறது. நீ பாதுகாப்பாக உன் தாய்நாடான சிங்கள நாட்டிற்கு திரும்பி செல். அங்கே நீ எந்த பிரச்சனையுமின்றி பாதுகாப்பாக இருப்பாய். இது எங்கள் பாண்டியர்களின் விதி. நீ ஏன் எங்கள் விதியை சுமக்க வேண்டும்? உடனே உன் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுவிடு. செண்பகா உடனே நிமிர்ந்து பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த கண்ணீர் மறைந்து இப்போது ஒரு அசைக்க முடியாத வைராகியம் மின்னியது. வல்லபரே, அன்று நீங்கள் எனக்கு சத்தியம் செய்தபோது கூட அதை அவ்வளவு பெரிதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் இந்த விதி என் வழியாகத்தான் வழிநடத்தப்படுகிறது என்பதை இப்போதுதான் நான் முழுமையாக உணர்கிறேன். உத்தமனுக்கும் எனக்கும் இடையிலான கணக்கு இன்னும் முடிவடையவில்லை. இப்போதும் உறுதியாக சொல்கிறேன், என் வாழ்வும் தாழ்வும், ஏன் என் இறப்பும் கூட இந்த தமிழ்நாட்டில்தான். உத்தமன் வென்ற இதே மண்ணில்தான் என் முடிவும் இருக்கும். இது நான் தினம்தோறும் வணங்கும் புத்த பிரிபான் மீது சத்தியம் என்று வானத்தை பார்த்து முழங்கினாள். அதுவரை மறைந்திருந்த நிலவு மேகங்களுக்கிடையில் விலகி அவளது உறுதியை ஆமோதிப்பது போல மீண்டும் பிரகாசித்தது. மறுபுறம் சோழ தேசத்தின் தலைநகரான தஞ்சை மாநகரம் எங்கும் விழா கோலம் பூண்டிருந்தது. 4 நீண்ட ஆண்டுகளுக்குப் பிறகு மதுரையின் கோபுரத்தில் மீண்டும் புலிக்கொடியை ஏற்றிய உத்தமனின் மாபெரும் வெற்றிச் செய்தி சோழ பேரரசின் புகழை விண்ணை தொடச் செய்திருந்தது. எங்கு பார்த்தாலும் தோரணங்கள், அரண்மனை மாமண்டபம் முழுவதும் நறுமணப் புகையும் மங்கள வாத்தியங்களின் ஒளியும் சோழ வீரர்களின் வெற்றி ஆரவாரமும் நிறைந்திருந்தது. பேரரசர் பராந்தகர் தன் சிம்மாசனத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக கம்பீரமாக வீற்றிருந்தார். பல நாடுகளை வென்ற அவரது முகம் இன்று தன் மகனின் வெற்றியால் எல்லையில்லா பெருமையால் ஜொலித்தது. வெற்றி வீரன் உத்தமன் தன் நீண்ட வனவாசத்தின் நினைவுகளோடும் உடலில் பல போர்க்களங்கள் விட்டுச் சென்ற தழும்புகளோடும் இப்போது ஒரு சக்கரவர்த்தியின் ஒப்பற்ற பொலிவுடன் அரசவைக்குள் நுழைந்தான். உத்தமனின் இந்த அசாத்திய வெற்றி தமிழகத்தின் அத்தனை சிற்றரசர்களையும் மலைக்கச் செய்திருந்தது. வெறும் 500 வீரர்களைக் கொண்டு அத்தனை பெரிய மதுரை கோட்டையை அதிரச் செய்த அந்த வீரனுக்கு தன் மகள்களை திருமணம் செய்து கொடுக்க சேர, கொங்கு மற்றும் பல்வேறு குறுநில மன்னர்கள் போட்டி போட்டனர். மன்னா, என் மகள் வனமாளிகை உத்தம இளவலுக்கு அத்தனை பொருத்தமானவள். அவனது அபாரமான வீரத்திற்கு அவளது பேரழகே சரியான பரிசு என்று ஒரு சிற்றரசன் அவையில் எழுந்து கூறினான். உடனே மற்றொருவர், இல்லை மன்னா, எங்கள் நாட்டு இளவரசி வாழ்வீச்சிலும் சரி விவேகத்திலும் சரி உத்தமனின் வீரத்திற்கு சமமான போர்த்திறமை கொண்டவள். அவளே உத்தமனுக்கு ஏற்ற துணை என வற்புறுத்தினர். இப்படி அரசவை முழுவதும் திருமணப் பேச்சுகள் அலைமோதின. ஆனால் அரியாசனத்தின் அருகே நின்றிருந்த உத்தமன் ஒரு கருங்கல் சிலையைப் போல எவ்வித அசைவுமின்றி நின்றிருந்தான். அவனது முகம் எவ்வித உணர்ச்சியையோ சலனத்தையோ காட்டவில்லை. அவனது கண்கள் கூடியிருந்த எவரையும் பார்க்காமல் ஏதோ ஒரு சூனியத்தை, கண்ணுக்குத் தெரியாத ஒரு வெற்றிடத்தை பார்த்துக் கொண்டிருந்தன.
பராந்தகர் சிம்மாசனத்திலிருந்து தன் மகனை பார்த்து பெருமையோடு புன்னகைத்தார். என்ன உத்தமா, உன் அளப்பரிய வீரத்திற்கு பரிசாக தமிழகத்தின் பேரழகிகள் அனைவரும் உன் கரம் பிடிக்க காத்திருக்கிறார்கள். உனக்கு இவர்களில் யாரை பிடித்திருக்கிறது? சொல், இப்போதே நிச்சயதார்த்தத்தை விமரிசையாக முடிப்போம். உத்தமன் மெல்ல சபையின் முன் வந்தான். அவனது குரல் கானகத்தின் சிங்கத்தைப் போல எந்தவித தயக்கமுமின்றி உறுதியோடு ஒலித்தது. தந்தையே, சோழ பேரரசரே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு பெண் வேண்டாம், எந்த உலக போகமும் வேண்டாம். என் வாழ்வின் ஒரே இலக்கு இனி சோழ நாட்டின் எல்லையை கண்ணும் கருத்துமாக காப்பதும் நாம் இழந்த புகழை நிலைநாட்டுவதும் மட்டுமே. தயவு செய்து திருமண பந்தம் என்னும் சங்கிலியில் என்னை கட்டிப்போடாதீர்கள். இனி என் வாழே எனக்கு துணை, என் தேசமே என் குடும்பம். எந்த பெண்ணும் எந்த காதலும் என் இதயத்தில் இனி நுழைய முடியாது. பரபரப்பாக இருந்த அந்த அவை அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தது. பெரும் ஆசையோடு வந்திருந்த சிற்றரசர்கள் முகத்தில் ஏமாற்றத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பராந்தகரின் பெருமித புன்னகை சட்டென்று மறைந்தது. ஒரு தந்தைக்கே உரிய கவலை அவர் முகத்தில் ஆழமாக குடியேறியது. அவை கலைந்த பின் சலசலப்பு அடங்கிய அந்தரங்க மாளிகையில் பராந்தகர் உத்தமனை தனியாக அழைத்து பேசினார். அங்கே இளவரசி அனுபமாவும் அமைதியாக நின்றிருந்தாள். உத்தமா, உன் தேசபக்தியும் வைராகியமும் எனக்கு புரிகிறது. போர்க்களத்தையே சுவாசிக்கும் வீரர்களுக்கு திருமணத்தில் நாட்டம் குறைவது இயல்புதான். ஆனால் உன் இந்த ஒற்றை பிடிவாதத்தால் உன்னை நம்பியிருக்கும் இன்னொரு உயிர் பாவிக்கப்படுவதை நீ கொஞ்சமும் உணரவில்லையா? என்றார் பராந்தகர் மிகுந்த வருத்தத்துடன். உத்தமன் எதுவும் புரியாமல் தந்தையின் முகத்தை பார்த்தான். யார் தந்தையே அது? நான் யாரை பாதித்தேன்? என் வாழ்வை நான் தானே தீர்மானிக்கிறேன். உன் அன்பு சகோதரி அனுபமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்வு அமையாமல் உன்னை ஒரு இல்லறத்தில் மகிழ்ச்சியாக பார்க்காமல்தானும் மனம் முடிப்பதில்லை என்று பல ஆண்டுகளாக பிடிவாதமாக இருக்கிறாள். உன் தோல்வியில் அவள் துடித்தாள். உன் வனவாசத்தில் உன்னை பார்க்கவும் பாதுகாக்கவும் காடு மலைகள் வடக்கு தெற்கு என உனக்காக தூது நடந்தாள். இப்போது உன் வெற்றியில் நீ ஒரு துறவியாக போவதாக சொன்னால் அவளது கதி என்னவாகும் என்று ஒரு கணம் யோசித்தாயா? அவளுக்கும் வயது ஏறிக்கொண்டே போகிறது. உங்கள் இருவருக்கும் 23 வயது ஆகிவிட்டது என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? பராந்தகர் மேலும் தொடர்ந்தார். இதோ பார், உன் பேரன் கரிகாலன். நீ இங்கிருந்து போருக்குச் சென்றபோது அவன் வெறும் 3 வயது பாலகன். இப்போது 7 வயது சிறுவன். கரிகாலனுக்கு அடுத்து குந்தவை பிறந்துவிட்டாள். அருண்மொழி பிறந்துவிட்டான். உன் அண்ணன் மகன் மதுராந்தகன் கூட திருமணம் செய்துவிட்டான். அரச குடும்பத்தில் நீங்கள் இருவரும் மட்டும்தான் இன்னும் மிச்சம். உனக்காக உன் சகோதரியும் தன் வாழ்க்கையை தியாகம் செய்வதை உன் வீரம் ஏற்குமா உத்தமா? உத்தமன் திடுக்கிட்டு அனுபமாவை பார்த்தான். அவனது தனிப்பட்ட மௌனமும் பழிவாங்கும் பிடிவாதமும் அவனது அன்பு சகோதரியின் வாழ்வையும் இத்தனை காலமாய் இருளாக்கி இருப்பதை அவன் அப்போதுதான் முழுமையாக உணர்ந்தான். உத்தமனின் கடுமையான கண்கள் கலங்கின. அனுபமா, எனக்காகவா நீ இன்னும் மனக்கோலம் பூணாமல் காத்திருக்கிறாய்? என்னை மன்னித்துவிட சகோதரி. உன் சகோதரன் ஒரு முழு சுயநலவாதியாகிவிட்டான் என்று அவன் குரல் குற்ற உணர்ச்சியால் தழுதழுத்தது. அனுபமா மெல்ல முன் வந்தாள். அவளது முகத்தில் எந்த வருத்தமும் இல்லை. மாறாக ஒரு தெளிவான அன்பான புன்னகை இருந்தது. அவள் உத்தமனின் கரங்களை தன் கரங்களால் பற்றிக் கொண்டாள். தந்தையே, தம்பியை இதற்காக வற்புறுத்தாதீர்கள். அவன் இதயம் இப்போது வெளியே தெரியாத ஒரு பெரும் ரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. அவன் மதுரையை வென்று வந்து நம் முன் நின்றாலும் அவன் ஆத்மா இன்னும் அந்த சகயாத்ரி மலைக்காற்றில்தான் வழியறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மட்டுமே அறிவேன். இன்னுமா அந்த சிங்கள பெண்ணை அவன் நினைத்து கொண்டே இருக்கிறான்? அவளை மறக்கவில்லையா என்று பராந்தகர் சற்று ஆச்சரியமாகவும் கோபமாகவும் கேட்க, உத்தமன் அவசரமாக இல்லை என்பது போல தலையசைத்தான். ஆனால் அனுபமா அவன் இடையில் செருகியிருந்த அந்த பழைய வேலைப்பாடுகள் நிறைந்த குறுவாளை சட்டென்று உருவி எடுத்தாள். அது ஷெண்பகாவின் வாள். அதை தந்தை பராந்தகரிடம் காட்ட அவள் முயன்றபோது உத்தமன் மின்னல் வேகத்தில் அவளிடமிருந்து அதை பிடுங்கி மீண்டும் தன் இடையில் பத்திரமாக செருகிக் கண்டான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. அவனது கண்கள் அந்த வாளை காக்கும் பதற்றத்தை வெளிப்படுத்தின. பார்த்தீர்களா தந்தையே, காதல் என்பது இப்படிதான். அதை ஒருபோதும் நினைவுகளிலிருந்து அழிக்க முடியாது. அதிலிருந்து மீள அவனுக்கு கால அவகாசம் வேண்டும். கட்டாய கல்யாணம் அவனை கொன்றுவிடும் என்றாள் அனுபமா. பின்பு பராந்தகரை தீர்க்கமாக பார்த்து சொன்னாள். உத்தமனுக்கு திருமணம் பிடிக்கவில்லை என்றால் அவன் விருப்பப்படியே போகட்டும். அவனுக்காக நான் ஏன் என் வாழ்க்கையை நிறுத்தி வைக்க வேண்டும்? இதோ இப்போதே சொல்கிறேன். உத்தமன் திருமணத்திற்காக நான் காத்திருந்த காலம் போதும். விடுங்கள், அவனை விடுங்கள்.
எனக்கு திருமணத்தில் முழு சம்மதம். நீங்கள் காட்டும் வரனை நான் மணக்கத் தயார். என் தம்பி அவன் விரும்பியபடி சுதந்திரமாக எவ்வித குற்ற உணர்வும் இன்றி இருக்கட்டும். அவனது தேச தியாகத்திற்கு பிரதிபலனாக நான் இல்லறத்தில் ஈடுபடுகிறேன். என் தம்பி அவன் விரும்பியபடி சுதந்திரமாக இருக்கட்டும். உத்தமன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அனுபமா, எனக்காக, என் பிடிவாதத்திற்காக நீ அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்காதே. உன் வாழ்க்கை மிக முக்கியமானது. இது அவசரமல்ல உத்தமா, இது உனக்கு நான் தரும் நிரந்தர விடுதலை என்றாள் அனுபமா உறுதியுடன். நீ போர்க்களத்திற்குச் செல். சோழ நாட்டின் எல்லையை காத்து நில். நான் ஒரு இல்லரசியாக இருந்து உனக்காகவும் நம் தேசத்திற்காகவும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். நம் சோழ குலத்தின் வாரிசுகள் தழைக்க நான் காரணமாகிறேன். நீ ஒரு மாவீரனாக புகழ்பெறு, நான் ஒரு தாயாக புகழ்பெறுகிறேன். பராந்தகர் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டார். நல்லது அனுபமா, உன் தியாகமும் உன் தம்பி மீதான அன்பும் உத்தமனை இன்னும் பெரிய மனிதனாக்கும். உன் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை இப்போதே இந்த வினாடியே தொடங்குகிறேன். அனுபமா சிரித்துக்கொண்டே உத்தமனின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள். அவன் அவளை தன் கைகளால் இறுக்கி ஆழமாக அணைத்துக் கொண்டான். அந்த அரண்மனை மாளிகையில் ஒரு பக்கம் நீண்ட காலத்திற்குப் பிறகான சந்தோஷமும், இன்னொரு பக்கம் வெளியே சொல்ல முடியாத தீராத ஒரு காதலின் மௌனமும் கைகோர்த்து கொண்டன. தொடரும்.